எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. 22க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். அடுத்து இரண்டாவது கேள்வி, காளமேக புலவரின் இயற்பெயர். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். தடுத்தல் எனும் பொருள் தரும் சொல் மறித்தல். மறித்தல். அடுத்து, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம விளக்கம், சித்திரமடல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம விளக்கம், சித்திரமடல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? காளமேக புலவர். காளமேக புலவர். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். கேலிச்சித்திரம். ஏழாவது கேள்வி, கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். எட்டாவது கேள்வி, செப்பேடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. செப்பு கூட்டல் ஏடு. அடுத்து, எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. எழுத்தாணி. ஆயக்கலைகள் மொத்தம் 64. 64. அடுத்து 11வது கேள்வி, பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம். பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம் குகை ஓவியம். குகை ஓவியம். அடுத்து, தஞ்சை பெரிய கோவில் உள்ள ஓவியம். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஓவியம் சுவர் ஓவியம். சுவர் ஓவியம். அடுத்து, தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வரும் ஓவியம் துணி ஓவியம். துணி ஓவியம். கேரளாவில் அதிகம் காணப்படும் ஓவியம். கேரளாவில் அதிகம் காணப்படும் ஓவியம் தந்த ஓவியம். தந்த ஓவியம். கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் இடம். கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் இடம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். கருத்துப்பட ஓவியம் முதலில் வெளிவந்த இதழ். கருத்துப்பட ஓவியம் முதலில் வெளிவந்த இதழ் இந்தியா. இந்தியா. எந்த ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? 1981. 1981. அடுத்து 18வது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை என்ன? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் எடை என்ன? 7000 டன். 7000 டன். கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் பூம்புகார் சிற்பக் கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது? கண்ணகியின் வரலாறை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் பூம்புகார் சிற்பக் கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது.
49 49. அல்லது கேள்வி இந்த மாதிரி கூட கேட்பாங்க. கண்ணகியின் வரலாறை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் டேஸ் சிற்ப கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கனாலும் அதுக்கு பதில் பூம்புகார். சில சமயம் ஊர் பேரை கேட்பாங்க, சில சமயம் நம்பர்ஸ் கேட்பாங்க, அல்லது சில சமயம் யாருடைய வரலாறு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரே கேள்வியில் பல கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர். படித்தல் படித்தல். பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? நடு நடு. டேஸ் தீமை உண்டாக்கும் டேஸ் தீமை உண்டாக்கும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். அடுத்து 23, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. சோம்பல் இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எழுத்து கூட்டல் என்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.